ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா கடுகு சேர்க்கணும். பூண்டு வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டு ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தூள் அதெல்லாம் வந்து இருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு இந்த கரம் மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகட்டும். ஸோ ரெடி ஆகிருக்கு. நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஷ்ரூம் வேகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி நேரம் தான் எடுத்துக்கும். ஸோ ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலெல்லாம் வந்து இறங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னே போட்டுட்டு ஜஸ்ட் வந்து சும்மா அப்படி கலக்கி விட்டுட்டு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வில்லேஜ் ஸ்டைல் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ்க்காக செய்கிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் ரைஸுக்கு ரொம்ப பிடிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி பண்ணினாக்கா தக்காளி வெங்காயம் அரைச்சி விட்டு செஞ்சீங்க சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணியாக விடல, அப்படியே வந்து க்ளோஸில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெந்துச்சுன்னா நமக்கு வந்து சரிப்படும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் பத்திச்சா பார்த்துக்கோங்க. பத்தலைன்னு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா